Guys, I am Mohammed Asif. I am studying MBA in Stanley Medical College. And இந்த வீடியோவில் நம்ம சொல்யூஷனோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். அதாவது ஹென்ரிஸ் லா இம்பார்ட்டண்ட்டாக கடைசி பார்ப்போம். அந்த ஹென்ரிஸ் லாவுக்கு நம்ம என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், என்னென்ன பேசிக் தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாலிபிலிட்டினா என்ன? இப்போது சாலிபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, the ability of the substance to dissolve in some solvent is known as solubility. The ability of substance to dissolve in any solvent அப்படிங்கிறது தான் நம்ம சாலிபிலிட்டி அப்படிம்போம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பீக்கர் எடுத்துருக்கேன். இந்த பீக்கரில் நான் சோடியம் குளோரைடு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கிடுவேன். இந்த வாட்டரில் நம்ம சோடியம் குளோரைடு அப்படிங்கிற உப்பு போடுறேன். அண்ட் இன்னொரு பீக்கரில் அதே வாட்டர் எடுத்துக்கிடுவேன். அண்ட் இந்த இதில் நான் ஒரு ஸ்டோனை தூக்கி உள்ளே போடுவேன். இப்போது இந்த ரெண்டு பீக்கரில் நான் இந்த ரெண்டு பீக்கரில் இருக்கக்கூடிய எந்த சப்ஸ்டன்ஸ் அதில் இருக்கக்கூடிய சால்வெண்ட்டாக இருக்கக்கூடிய வாட்டரில் டிசால்வ் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? எஸ், இந்த உப்பு நம்ம போட்ட தண்ணியில் கரைஞ்சிரும். பட் இந்த ஸ்டோன் நம்ம போட்ட தண்ணியில் கரையாது. அப்போது இந்த சொல்யூட் இந்த சால்வெண்ட் இந்த சொல்யூட்டை அட்ராக்ட் பண்ணி அதை டிசால்வ் பண்ணிவிட்டு, அதுவே இந்த வாட்டர் இந்த சொல்யூட்டை அட்ராக்ட் பண்ண ஸ்டோன் அப்படிங்கிற சொல்யூட்டை அட்ராக்ட் பண்ண முடியலை, அதனால் டிசால்வ் பண்ண முடியலை. அப்படிங்கும்போது இந்த கேஸில் உங்களுக்கு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? சாலிபிலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் சொல்யூட்டை பேஸ் பண்ணியிருக்கு. நேச்சர் ஆஃப் தி சொல்யூட். வைல் இப்போ ஒரு சால்வெண்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த ரெண்டு பீக்கரில் ஒரு பீக்கரில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா அதே வாட்டர் வச்சுருக்கேன். இன்னொரு பீக்கரில் பென்சின் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட் போட்டிருக்கேன். இப்போ இந்த வாட்டரில் ஒரு இதில் சோடியம் குளோரைட் போட்டுறோம். அனதர் பென்சின் எடுத்துக்கிட்ட பீக்கர்லேயும் சோடியம் குளோரைட் போடுறேன். இப்போ இந்த பீக்கர்ஸில் எந்த பீக்கரில் சோடியம் குளோரைட் டிசால்வ் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோடியம் குளோரைட் டிசால்வ்ஸ் வெல் இன் வாட்டர் பட் இட் இஸ் இன்சால்யூபிள் இன் பென்சின். அப்போ இந்த கேஸில் அந்த சாலிபிலிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கு? நேச்சர் ஆஃப் தி சால்வெண்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ சாலிபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, இட்ஸ் அ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் dissolved in specific amount of solvent அப்படிங்கிறது தான் சாலிபிலிட்டி அப்படிமோ. இது எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, the factors affecting solubility are nature of solute நம்ம இந்த ஃபஸ்ட்டு கேஸில் சொன்ன மாதிரி, அண்ட் நேச்சர் ஆஃப் சால்வெண்ட் இந்த ரெண்டாவது கேஸில் சொன்ன மாதிரி, அண்ட் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சருக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நான் ஒரு சோடியம் குளோரைடு எடுத்துக்கிட்டேன். அந்த சோடியம் குளோரைடை வாட்டரில் போடுறேன். அந்த வாட்டர் என்னென்னா 100 ml. லெட்ஸே இந்த 100 ml ஒரு 30 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடை நார்மல் அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரில் டிசால்வ் பண்ணுதுன்னு வச்சுக்கிடுவோம். மேக்ஸிமமாக 30 கிராம். இப்போ எக்ஸ்ட்ராவாக நான் டெம்பரேச்சரை ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் இல்லாமல் ஒரு 35 டிகிரி செல்சியஸில் இன்க்ரீஸ் பண்ணோம்னா எனக்கு அந்த வாட்டரில் இன் திஸ் கண்டிஷன் ஆஃப் 35 டிகிரியில் ஃபார் எக்ஸாம்பிள் 40 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு டிசால்வ் பண்ண முடியும். அப்போ நான் டெம்பரேச்சரை கூட்டும் போது எனக்கு அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் டிசால்வ் இன் தேட் சால்வெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அட் லாஸ்ட் நம்ம ப்ரெஷர் எப்படி இந்த சாலிபிலிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸை அஃபெக்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ரெஷர் சாலிபிலிட்டி ஆஃப் தி எந்த சொல்யூஷனை அஃபெக்ட் பண்ணோம்னா கேஸ் இன் லிக்யூட் மட்டும்தான், நாட் சாலிட் இன் லிக்யூட் ஆர் லிக்யூட் இன் லிக்யூட் சொல்யூஷன். அப்போ சாலிபிலிட்டி ஆஃப் தி இந்த ப்ரெஷர் எதை அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா கேஸ் இன் லிக்யூட் சொல்யூஷன் மட்டும்தான், நாட் சாலிட் இன் லிக்யூட் ஆர் லிக்யூட் இன் லிக்யூட். பிகாஸ் அந்த சாலிட் இன் லிக்யூட் அண்ட் லிக்யூட் இன் லிக்யூட் சொல்யூஷன்ஸ் ஆர் சாலிட் இருக்குது தெரியுமா? சாலிட் எல்லாமே என்னது? சாலிட் அண்ட் லிக்யூட் ஆர் இன்கம்ப்ரெசிபிள். இந்த ப்ரெஷர் எப்படி நம்ம சாலிபிலிட்டி அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா. இப்போ ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதில் நான் ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இதில் ஆக்சிஜனை டிசால்வ் பண்ணுறோன்னு வச்சுக்கணும்.
இதுக்கு நான் மேலே என்ன பண்ணுறேன், ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரெஷர் ஃபஸ்ட்டு லெட்ஸே P = 10 mg/Mercury அப்படிங்க அப்ளை பண்ணும்போது சம் ஆஃப் தி ஆக்சிஜன் மாலிக்யூல் dissolves in the water. இதுவே நான் இந்த ப்ரெஷரை 20 mg/Mercury இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போது ப்ரெஷரை பேஸ் பண்ணி சாலிபிலிட்டி ஆஃப் தி கேஸியஸ் சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கும். அதுவே இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்டோன் இருக்குது, திஸ் இஸ் அ சாலிட் சொல்யூட். அந்த ஸ்டோனை நான் என்ன தான் ப்ரெஷர் கொடுத்து கம்ப்ரெஸ் பண்ணாலும் அது அந்த வாட்டரில் டிசால்வ் ஆக போகிறது கிடையாது. பிகாஸ் தே ஆர் இன்கம்ப்ரெசிபிள். அதனால் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி ஆர் நேச்சர் ஆஃப் சொல்யூட், நேச்சர் ஆஃப் சால்வன்ட், டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அண்ட் மெக்கானிசம். இப்போது டிசொல்யூஷன்னா என்ன, கிறிஸ்டலைசேஷன்னா என்ன, இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். இப்போ ஒரு பீக்கர் இருக்குது, இந்த பீக்கரில் வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிடுவேன் அண்ட் சோடியம் குளோரைட் போடுறேன். சோடியம் குளோரைட் ஃபஸ்ட்டு 1 கிராம் போடுறேன், நெக்ஸ்ட் 10 கிராம் போடுறேன் அண்ட் 30 கிராம் போடும்போது எனக்கு அதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமமாக அது டிசால்வ் ஆயிரும். அந்த 30 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் போகும்போது எனக்கு அந்த பீக்கரில் அந்த வாட்டர் எடுத்துக்கிற வாட்டரில் மேக்ஸிமம் சோடியம் குளோரைட் டிசால்வ் ஆகிட்டு, இதுக்கு மேலே நான் என்ன தான் சோடியம் குளோரைட் 31 கிராம் ஆர் 32 கிராம் போட்டாலும் அது ஃபர்தராக எனக்கு அந்த 1 கிராம் பிபிடி ஃபார்ம் ஆயிரும், 2 கிராம் பிபிடி ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு மேலே சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படிமோ அதுக்கு மேலே எனக்கு டிசால்வ் ஆகாது. இன் திஸ் கண்டிஷன் இது யூக்லிபிரியம் ரீச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த யூக்லிபிரியம் ரீச் பண்ணதில் எதுக்கும் இடையில யூக்லிபிரியம்னா அந்த சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் வந்து அந்த இந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் டூகெதராக சேர்ந்து சொல்யூஷனில் கரையுதோ தட் சேம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் பிபிடி ஃபார்ம் பண்ணி செப்பரேட் அவுட் ஃப்ரம் தி சொல்யூஷன். என்ன சொல்ல வரேன்னு புரியும். இது எப்போ நடக்கும்னா அட் யூக்லிபிரியம் நடக்கும். அந்த யூக்லிபிரியம் எப்போ ரீச் ஆகும்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் ரீச் ஆகும். அப்போது நம்ம ஒரு சொல்யூஷனை சேச்சுரேட் பண்ணிட்டோம், அந்த சேச்சுரேட் சொல்யூஷனில் யூக்லிபிரியம் ரீச் ஆகும். அந்த யூக்லிபிரியமில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகுதோ அந்த சேம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் டிசால்வ் இன் சால்வெண்ட் அகைன் கிறிஸ்டல் ஃபார்ம் பண்ணோம். அந்த டிசால்வ் ஆகிறத டிசொல்யூஷன் அண்ட் சொல்யூட் கிறிஸ்டல் ஃபார்ம் பண்ணுறத கிறிஸ்டலைசேஷன் அப்படிம்பாங்க. இது எப்போ நடக்கும்? திஸ் இஸ் known as dynamic equilibrium. And so the number of particles entering the solution is equal to number of particles separating out from the solution. இது ஏன் why it is known as dynamic equilibrium அப்படின்னா சொல்யூஷனில் போகுது அண்ட் சொல்யூட் இந்த சொல்யூஷன் அகைன் பிபிடி ஃபார்ம் பண்ணுது. அது மோஷனில் கண்டினியூஸாக இருக்கிறதுனால it is a dynamic equilibrium. And then saturated solution என்ன unsaturated solution என்ன உங்களுக்கே தெரியும். நம்ம இப்போ ஒரு சால்வெண்ட் பீக்கரில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த சால்வெண்ட்டில் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் டிசால்வ் ஆகும். அந்த ஃபர்தர் அடிஷன் ஆஃப் சொல்யூட் பிபிடி ஃபார்ம் பண்ணும், ப்ரெசிபிடேட் ஆகும், செடிமெண்ட் ஆகிரும். திஸ் இஸ் known as saturated solution. unsaturated solution அப்படின்னா இந்த சால்வெண்ட்டில் இப்போ நான் வந்து 100 ml ஆஃப் வாட்டரில் மேக்ஸிமமாக 30 கிராம் ஆஃப் NaCl என்னால் டிசால்வ் பண்ண முடியும். பட் நான் ஒன்லி 20 கிராம் ஆஃப் NaCl மட்டும்தான் டிசால்வ் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு இன்னும் 10 கிராம் ஆஃப் NaClக்கான கெப்பாசிட்டி, அந்த சால்வெண்ட் டிசால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த மேக்ஸிமம் சேச்சுரேஷன் ரீச் பண்ணாமல் அந்த மினிமம் அதை விட கம்மியாக நம்ம என்ன தான் அதை டிசால்வ் பண்ணாலும் தட் இஸ் known as unsaturated solution. அப்போது சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா no more solute can be dissolved at the same. இது எல்லாமே அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இருக்கணும். பிகாஸ் நம்ம டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணும்போது சொல்யூட்டோட கெப்பாசிட்டி டு டிசால்வ் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து எந்த கேஸில் அஃபெக்ட் பண்ணுதுன்னு ஒருத்தருக்கு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் இன் லிக்யூட் வந்து சால்வெண்ட்டாக எடுத்துக்கிட்டோம். இப்போ கேஸ் இன் லிக்யூடா, சாலிட் இன் லிக்யூடா, லிக்யூட் இன் லிக்யூட் சொல்யூஷனாக பார்க்கணும். இப்போ கேஸ் இன் லிக்யூட் சொல்யூஷனில் நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். பிகாஸ் அந்த கேஸ் மாலிக்யூல்ஸ் இந்த லிக்யூட் இருக்குது தெரியுமா, அதுக்கு இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த கேஸ் மாலிக்யூலுக்கும் அந்த லிக்யூட் மாலிக்யூலுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்டு உடஞ்சிரும். ஸோ
ஸோ அந்த கேஸ் மாலிக்யூல் ஈஸி டு எஸ்கேப் ஃப்ரம் தி சொல்யூஷன். while solid in liquidல பார்த்தோம்னா as well as liquid in liquidல நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா solubility இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் இந்த சாலிட் இன் லிக்யூடில் பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட் இருக்குது, இங்கே ஒரு சோடியம் குளோரைட் இருக்குது, இது ஒரு அயானிக் எலக்ட்ரிக் பாண்ட், ப்ளஸ் பாண்ட் மைனஸ் பாண்ட். இப்போ நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் இந்த சோடியமுக்கு குளோரைடுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த அயானிக் பாண்ட் ப்ரோக் டவுன் ஆகிட்டே இருக்கும். ஸோ சோடியம் அண்ட் குளோரைட் செப்பரேட் ஆகிட்டே இருக்கும். செப்பரேட் ஆகி அது நல்லா டிசால்வ் ஆகும். பாண்ட் பிரேக் டவுன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் பாண்ட் பிரேக்கிங் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தட் என்ன ஆகுது அப்படின்னா solubility இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படிங்கன்னா the maximum capacity reaches at specific temperature and pressure. Condition valid only if the temperature remains constant. The effect of temperature solids in liquid. இதுக்கு நம்ம லீச் chat layer principle கொஞ்சம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ லீச் chat layer principle என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்போ ஒரு சிஸ்டம் யூக்லிபிரியமில் இருக்குது, விச் மீன்ஸ் ஒரு யூக்லிபிரியம் ரியாக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம இந்த யூக்லிபிரியம் ரியாக்ஷனை நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன் பை யூஸிங் ப்ரெஷர் சேஞ்சு, கான்சன்ட்ரேஷன் சேஞ்சு ஆர் டெம்பரேச்சர் சேஞ்ச். இப்போ அந்த யூக்லிபிரியம் ரியாக்ஷனை நான் அந்த சிஸ்டம் அட் யூக்லிபிரியமை ஏதர் ப்ரெஷர் யூஸ் பண்ணி, கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணி, டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாலோ அது என்ன பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா ரிமைன்ஸ் பேக் டு தி யூக்லிபிரியம் வரக்கூடியதாக இருக்கும். பை நம்ம கொடுத்த சேஞ்சுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அது சேஞ்சை ப்ரொவைட் பண்ணி ரிமைன்ஸ் பேக் டு தி யூக்லிபிரியம். இதுதான் லீக் சாட்லியர் பிரின்சிபல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹேம்பர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் நைட்ரஜன் அமோனியா ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கிறேன். N2H2 NH3 இந்த 2 இந்த 3 ஓகேவா. இப்போது நான் கான்சன்ட்ரேஷன் இதெல்லாமே கேஸஸ் ஃபார்மில் இருக்குது. இப்போ நான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது யூக்லிபிரியமில் இருக்கும்போது என்ன பண்ணக்கூடியதாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் இருக்கும்போது எனக்கு இப்போ யூக்லிபிரியம் ரீச் ஆகாது, யூக்லிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். எந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகும்னா எனக்கு இப்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் ஷிஃப்ட் ஆகும். அண்ட் டு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஷிஃப்ட் ஆகி எனக்கு அகைன் யூக்லிபிரியம் ரீச் ஆகிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் ஒரு சிம்பிளாக ஒரு ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, தெரியாமல் தொட்டுட்ருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ஏரி இருக்குது. இந்த ஏரி என்ன ஆகிட்டு அப்படின்னா இருக்கக்கூடிய வாட்டர் ஓவர்ஃபுல் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு ஒரு கேனல் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, குழி மாதிரி. இப்போ ஏரி ஓவர்ஃபுல் ஆகிட்டு அப்படின்னா இதிலேருந்து வரக்கூடிய தண்ணி எங்கே போகக்கூடியதாக இருக்கும், இங்கேருந்து வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய குழியை ஃபில் பண்ணும். அப்போ இந்த இடத்துல ஒரு கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது அது இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. அதனால் அந்த மாதிரி தான் நான் ரியாக்டண்ட்டில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அது என்ன பண்ணுது, ப்ராடக்டை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண வைக்கி. சப்போஸ் நான் ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அது பிரிங் பேக் டு ரியாக்டண்ட் வரக்கூடியதாக இருக்கும். சப்போஸ் இந்த குழி எனக்கு பெருசாக இருக்குது, இந்த ஏரி சின்னதாக இருக்குது, இந்த குழியில் ஓவர்ஃபுல் ஆஃப் வாட்டர் நடந்துச்சுன்னா இங்கேருந்து எனக்கு வாட்டர் இந்த ஏரிக்கு வந்துடும். விச் மீன்ஸ் இந்த இடத்துல எனக்கு அதிகமான கண்டென்ட் இருக்கிறதுனால எனக்கு இந்த இடத்துலையே கண்டென்ட்டை அதிகப்படுத்துறது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் வென் அமௌண்ட் ஆஃப் அவங்க வந்து கான்சன்ட்ரேஷனை பற்றி பேசும்போது. அதுவே அவங்க டெம்பரேச்சரை பற்றி பேசுனாங்கன்னா அது எப்படின்னு சொல்கிறேன். ஹேம்பர்ஸ் ப்ராசஸ் இருக்கா, இது என்ன மாதிரியான ரியாக்ஷன் அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். விச் மீன்ஸ் என்ன பண்ணக்கூடியதாக இருக்கும், ஹீட் வந்து ரிலீஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். ஹீட் ரிலீஸ் ஆகும். ஹீட் ரிலீஸ் ஆச்சுன்னா ΔH = நெகட்டிவ். ஒய் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜி எடுத்துக்குவாங்க, தட் இஸ் H1. இதில் இருக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜியை H2 அப்படிமோ. ΔH அப்படிங்கிறது என்னென்னா H2 - H1. இப்போ எனக்கு இதில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 100 என்தால்பி எனர்ஜியோட யூனிட் என்னென்னா ஜூல். 100 ஜூல் இருக்குது. எனக்கு இது வந்து ரியாக்டண்ட்டோட எனர்ஜி. எப்போது நைட்ரஜன் அண்டு ஹைட்ரஜன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது இது அமோனியாவோட எனர்ஜி இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ இருக்கும்னா 80 ஜூல் தான் இருக்கும். அப்போ ரிமைனிங் 20 ஜூல் எனக்கு ஹீட்டாக லிபரேட் ஆகிட்டு
அப்போது இந்த ΔH அப்படிங்கிறதுனால இந்த 20 ஜூல் தானே. இப்போ நீங்கள் ஃபைனல் என்னென்னா இந்த இடத்துல 80யா -100 = -20. ஆன்சர் இதில் வந்திருக்கு, நெகட்டிவில் வந்திருக்கு. அப்போ ΔH சேஞ்ச் ஃபார் தி ΔH சேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவில் இருக்கும் ஃபார் தி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகேவா? ஓகே. இப்போ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனில் ΔH இஸ் நெகட்டிவ். அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு இந்த ரியாக்ஷனுக்கு ஹீட் தேவையில்லை, அந்த ரியாக்ஷனே ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போது இது கோல்டு கண்டிஷனில் நல்லா நடக்குமா, ஹாட் கண்டிஷனில் நல்லா நடக்குமா? கண்டிப்பாக ஹோல்டு. ஏன்னா அதுவே ஹீட்டை ரிலீஸ் பண்ணுது. இப்போ நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரியாக்ஷன் என்ன பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ ரியாக்ஷன் ஃபார்வேர்டில் போகணும் அப்படின்னா எனக்கு ஹீட் வந்து மைனஸில் இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு நார்மலாக ரியாக்ஷன் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, எனக்கு ஹீட் வேண்டாங்கும். நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்போ ரியாக்ஷனில் ப்ராடக்ட் நல்லா ஃபார்ம் ஆகுமா? ப்ராடக்ட் ஒழுங்காக ஃபார்ம் ஆகாது. அப்போது ரியாக்ஷன் எங்கே ஷிஃப்ட் ஆகும்? பேக்வேர்டில் ஷிஃப்ட் ஆகும் டு மெயின்டைன்ஸ் த ஈக்விலிபிரியம். அப்போ இதுதான் இந்த ஒரு இது தெரிஞ்சாலே போதும். இன்னொரு கான்செப்டை எப்படி சொல்லலாம்னா, இப்போது N2H2 சேர்ந்து அம்மோனியா ஃபார்ம் ஆகும்போது எனக்கு நெகட்டிவ். இந்த ரியாக்ஷன் அப்படியே ஆப்போசிட்டில் இருந்தீங்கன்னா எனக்கு NH3 which gives நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன். அப்போ இந்த ரியாக்ஷனில் நீங்கள் இதில் நெகட்டிவாக பண்ணும்போது அந்த ரியாக்ஷனை மாற்றும் போது இது என்னவா வரும் அப்படின்னா பாசிட்டிவாக மாறிடும். அப்படிங்கும்போது இது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுக்கு எனக்கு ஹீட் வேணும். இப்போ நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ரியாக்ஷன் எனக்கு ஹீட் வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்குது. நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி ஹீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணுது. அப்போ அதிகமான என்ன பண்ணுது இந்த இடத்துல, இதுதான் இப்போ ப்ராடக்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகுது. இப்போ நான் ரியாக்ஷன் ரிவர்ஸில் எழுதுனதுனால இது ரியாக்ஷன் ஷிஃப்ட் டு தி ரைட். இதுவே நான் இந்த இடத்துல இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணோம்னா இந்த ரியாக்ஷன் ஷிஃப்ட் டுவோர்ட்ஸ் தி லெஃப்ட். இது டெம்பரேச்சர் வச்சு. இதுவே வால்யூம் வச்சு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? ரீசார்ட்லே பிரின்சிபல். வால்யூமுக்கு கொஞ்சம் நல்லா கவனிங்க, பிகாஸ் வால்யூமில் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். பட் அதை கற்றுக்கிட்டிங்கன்னா வெரி சிம்பிள். இந்த ரீசார்ட்லே பிரின்சிபலை வச்சு ஈக்விலிபிரியமில் கண்டிப்பாக சம் வரும். எல்லாமே சிம்பிள் மாடல் தான் இருக்கும். அந்த ரீசார்ட்லே பிரின்சிபலை யூஸ் பண்ணுறது, ரியாக்ஷன் எங்கே ஷிஃப்ட் ஆகும், எது என்னவா ஷிஃப்ட் ஆகும், இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஈஸியாக ஸ்கோர் பண்ண வேண்டிய மார்க்ஸ், ஈஸியாக ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு டாபிக் இது. இப்போ நான் வால்யூம், இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறது நான் அப்படியே சொல்லிட்டேன். ஒன்லி எதை தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா கேஷியஸ் ரியாக்ஷன் தான், நாட் சாலிட் ஆர் லிக்யூட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் கார்பனேட் இருக்குது விச் இஸ் அ சாலிட். இது என்னவா ப்ரொக் ஆகும் அப்படின்னா கால்சியம் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொக் ஆகக்கூடியதாக இருக்கும், கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ நான் இந்த இடத்துல ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறேன், எனக்கு ஈக்விலிபிரியம் ஏதாவது அஃபெக்ட் ஆகான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகாது, பிகாஸ் திஸ் இஸ் அ சாலிட் ரியாக்டன்ட். திஸ் இஸ் சேம் ஃபார் தி லிக்யூட் ஆல்சோ. ஓகேவா? ஓகே, சரி. இப்போ கேஸியஸ் ஃபுல்லாக கேஸியஸ் ரியாக்ஷனாக இருக்குது. இப்போ இதில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த கேஸியஸ் ரியாக்ஷன்லேயே ஒரு ஸ்பெசிஃபிக்கான கான்செப்ட்ஸ் இருக்குது. அதோட மோல்ஸ் இருக்குது தெரியுமா? இப்போ ரியாக்டண்ட்டோட இந்த இடத்துல இருக்கக்கூடிய டோட்டல் மோல்ஸ் வந்து 4, இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் மோல்ஸ் 2. இது ரெண்டும் கண்டிப்பாக மேட்ச் ஆகக்கூடாது. அப்போனா தான் இந்த ப்ரெஷர் வச்சு வரக்கூடிய ரீசார்ட்லே பிரின்சிபல் அப்ளை ஆகும். சப்போஸ் எனக்கு ரியாக்டன்ட்டு 4 இருந்து ப்ராடக்ட்டு 4 மோல் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல நீங்கள் ரீசார்ட்லே பிரின்சிபலோட ப்ரெஷர் கான்செப்ட் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணாது. நீங்கள் என்ன ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணாலும் ரியாக்டண்ட்டில் எனக்கு ப்ராடக்ட் அந்த ரியாக்டன்ட் ஃபார்வர்டும் ஷிஃப்ட் ஆகாது, பேக்வேர்டும் ஷிஃப்ட் ஆகாது, ரிமைன்ஸ் அப்படியே தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ நான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த ரியாக்டன்ட் சரி நார்மலாக ரியாக்டன்ட் தான் கிடையாது. ஏன்னா ஒரு பீக்கரில் ஒரு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அந்த பீக்கரில் போது நைட்ரஜன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், அமோனியா இருக்கும் ஹேபர்ஸ் ப்ரோசஸில். அப்போ நீங்கள் டோட்டலாக தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. இப்போ நான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வால்யூம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷராக. நான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது எந்த இடத்துல எனக்கு வால்யூம் கம்மியாக இருக்குமோ அந்த இடத்துல ரியாக்ஷன் ஷிஃப்ட் ஆகும். ஒன் மோர் டைம் சொல்கிறேன். எனக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு பீக்கரில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா எந்த இடத்துல எனக்கு வால்யூம் கம்மியாக இருக்குமோ அந்த இடத்துல எனக்கு ரியாக்ஷன் ஷிஃப்ட் ஆகும்.
அப்போது இந்த இடத்துல நான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அப்போ எங்கே வால்யூம் கம்மியாக இருக்குது? இங்கே 4 வால்யூம், இங்கே 2 வால்யூம். அப்போது எனக்கு அமோனியாவில் தான் கம்மியான வால்யூம் இருக்குது. அப்போது எனக்கு ரியாக்ஷன் ஃபார்வர்டில் ஷிஃப்ட் ஆகும். அந்த ரிவர்ஸ் போட்டிங்கன்னா ப்ரெஷர் டிக்ரீஸ் பண்ணுறேன், அப்புறம் வால்யூம் அதிகமாகணும். எந்த இடத்துல எனக்கு வால்யூம் அதிகமாகுமோ அந்த இடத்துல எனக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல பேக்வர்ட் ஷிஃப்ட் ஆகும். அவ்வளோதான். இப்போ இவங்க நம்ம எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நான் சொன்னதை அப்படி சொல்லி வாசித்து ரீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் சாலிட்ஸ் இன் லிக்யூட்ஸ் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எஃபெக்ட் ஆஃப் நோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் ஹேஸ் நோ சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட் ஆன் த solubility of solids in liquid. Recent solids and liquids are incompressible and practically remains unaffected by the changes in pressure. Pressure impact negligible because incompressible. Solubility of gas in liquids இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம எதை வருவாங்க அப்படின்னா ஹென்ரிஸ் லா. ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் இன் லிக்யூட், இப்போது நான் ஒரு 7 அப் பாட்டில் எடுத்துக்கிட்டேன். 7 அப் எடுத்துக்கிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு மிராண்டா எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டுத்தில் நீங்கள் 7 அப்பு கொடுத்துருப்பீங்க, மிராண்டா கொடுத்துருப்பீங்க. எதில் கேஸ் அதிகமாக இருக்கும்? ஐ திங்க் ஸோ மிராண்டாவில் கேஸ் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு 7 அப். எதனால கேஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எதனால் அதிகமாக இருக்கும்னா, ஃபஸ்ட்டு இதுதான் மிராண்டா பாட்டில்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எனக்கு மிராண்டா ஃப்ளூயிட் இருக்கும். இதில் கார்பன் டை ஆக்சைடு, கார்பனேட்டட், இதெல்லாமே கார்பனேட்டட் லிக்யூட்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். இப்போது நான் வெளியே இருந்து எனக்கு இருக்கக்கூடிய இப்போ நார்மலாக ஃபஸ்ட்டு நான் ஃப்ரூட்டி ஜூஸ் எடுத்து ஒரு வாட்டர் போட்டாச்சு. அவங்க கம்பெனி ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணுவாங்க, அந்த ஃப்ளேவர் போட்டாங்க. இப்போ நான் கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்ணணும், அதுதான் எனக்கு வந்து அந்த யானிங்க்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரில் அந்த கார்பன் டை ஆக்சைடை சென்ட் பண்ணணும். இப்போ நான் கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ண கார்பன் டை ஆக்சைடு இந்த லிக்யூடில் ஃபஸ்ட்டு டிசால்வ் ஆகாது ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுற வரைக்கும். ஏன்னா அண்ட் தென் அந்த ப்ரெஷரை நான் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த மேலே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ஒன்றுத்தோட ஒன்று பயங்கரமாக கொலைட் ஆகுது. இந்த கொலைட் ஆகி என்ன ஆயிடுது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய லிக்யூடில் டிசால்வ் ஆகிடும். பிகாஸ் கொலைடாகி எனர்ஜியை லூஸ் பண்ணுது. எனர்ஜி லூஸ் பண்ணுறதுனால அதுக்கு மூவ் ஆகக்கூடிய எனர்ஜி இல்லை. ஸோ பிகம்ஸ் லிக்யூடுக்கு மூவ் ஆகிரும். அண்ட் சம் ஆஃப் தி கார்பன் டை ஆக்சைடு ரிமைன்ஸ் ஹை, மேலே இருக்கும். சரியா? இப்போது இந்த லிக்யூடில் எந்த அளவு டிசால்வ் ஆகுதோ அதுக்கு எது டிபெண்ட் பண்ண, நம்ம வெளியே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வேணும். இந்த வெளியே இருக்கக்கூடிய ப்ரெஷர் தான் நம்ம அனுப்பக்கூடிய எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த லிக்யூடில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை டிசால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த மாலிக்யூல்ஸ் இருக்குது, நம்ம கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல்ஸ் ஓவர் தி லிக்யூடு அதிகமாக இருக்கும் உள்ளே அதிகமாக இருக்கும்போது. அப்போ ப்ரெஷர் ஆஃப் தி கார்பன் டை ஆக்சைடு at the vapor phase is directly proportional to mole fraction of the carbon dioxide in the liquid. இது சொல்கிறது தான் ஹென்ரிஸ் லா. நீங்கள் அந்த வேப்பர் ஃபேஸில் இருக்குது தெரியுமா, இந்த இருக்கக்கூடிய ப்ரெஷர் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னா கார்பன் டை ஆக்சைடு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு இல்லை மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த கேஸ் இந்த லிக்யூடுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லிக்யூடில் அதிகமான கார்பன் டை ஆக்சைடு இல்லை அதிகமான கேஸ் மாலிகுல் டிசால்வ் பண்ணணும்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரெஷர் அதிகமாக வேணும். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரெஷர் அதிகமாக வேணும்னா இந்த மேலே இருக்கக்கூடிய கேஸ் மாலிக்யூல்ஸோட வேல்யூ நம்பர் அதிகமாக இருக்கணும். நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட கொல்யூஷன் அதிகமாக இருக்கும், இப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். தட்ஸ் ஆல். இன்னொரு டவுட் வரும், எனக்கு வந்துச்சு, நான் நீட் படிக்கும்போது எனக்கு வந்துச்சு. என்னென்னா இப்போ நம்ம வெளியே இருந்து கம்ப்ரஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெளியே இருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுத்து நான் கம்ப்ரஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கேஸ் மாலிகூல்ஸ் கம்ப்ரஸ் ஆகிட்டே இருந்து டிசால்வ் ஆகிட்டே இருக்குது. அட் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட்டில் நான் விட்டுட்டேன். அப்போ எக்ஸ்டர்னல் ப்ரெஷரும் ஈக்லிபிரியம் இன்டர்னல் ப்ரெஷரும் ஈக்குவலாக இருக்குது, விச் மீன்ஸ் ஈக்லிபிரியம் ரீச் பண்ணிட்டு. அப்போது எனக்கு கேஸ் ஃபேஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷரும் அந்த வெளியே நான் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரெஷரோட வேல்யூ ஈக்குவலா அப்படிங்கிற டவுட் வந்துச்சு. இதுக்கு 2 கேஸ் இருக்குது.
இப்போது நார்மலாகவே ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்குது. அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸில் கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ் ஆகிருக்கும். இப்போது நீங்கள் ஃபர்தராக கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்போது வந்து என்னாகும், கார்பன் டை ஆக்சைடு ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த நம்பர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ்ஸ் இன் தி அந்த வாட்டர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மேலே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு ஈக்லிபிரியம் ரீச் ஆகிருக்குமா, நான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த ஈக்லிபிரியமில் எனக்கு நான் உள்ளே இருக்கக்கூடிய வேப்பர் அந்த கேஸ் ப்ரெஷரை பிஜின்னு எடுத்துக்கிட்டேன். அதோட ப்ரெஷரும் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரும் ஈக்குவல் தான். பட் அதுவே எனக்கு ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் இஸ் ஒன்லி டியூ டு கார்பன் டை ஆக்சைடு. அதுவே எனக்கு கார்பன் டை ஆக்சைடு பெவரேஜஸ் இருக்குது. இந்த கார்பன் டை ஆக்சைடு பெவரேஜஸில் மேலே கார்பன் டை ஆக்சைடு கேஸும் இருக்குமா. ஏன்னா நீங்கள் ஒரு பாட்டில் எடுத்து கண்டிப்பாக திறக்கும் போது உங்களுக்கு கேஸ் சவுண்ட் வரும். பிகாஸ் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு ஓவர் தி லிக்யூட் வெளியே வந்து ப்ளோன் அவுட் ஆகிரும். இப்போ நான் இந்த இடத்துல நைட்ரஜன் கேஸை சப்ளை பண்ணி நான் ப்ரெஷரை ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ நான் நைட்ரஜன் கேஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நைட்ரஜன் கேஸ் இந்த வேப்பர் ஃபேஸும் இருக்கும், அட் த சேம் டைம் லிக்யூட்லேயும் இருக்கும். இப்போ எனக்கு எக்ஸ்டர்னல் ப்ரெஷரும் பாசிட்டிவ் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலான்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் கிடையாது. பிகாஸ் எனக்கு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் எதனால் பேலன்ஸ் ஆகும்னா பாசிட்டிவ் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஓவர் தி ஆஃப் த வேப்பர் ஃபேஸ், பாசிட்டிவ் ப்ரெஷர் ஆஃப் தி கார்பன் டை ஆக்சைடு இந்த வேப்பர் ஃபேஸ் ப்ளஸ் பாசிட்டிவ் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இந்த நைட்ரஜன். ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் மேலே ஓவர் த லிக்யூடில் இருக்கக்கூடிய ப்ரெஷரில் இருக்கக்கூடிய ஆல் த கேஸோட ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்குமே தவிர அந்த சிங்கிள் கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்காது, சிங்கிள் கேஸோட ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்காது. Let's Henry's law. The positive pressure of the gas in vapor phase is directly proportional to mole fraction of the gases in the solution, which is important. And then இதை எடுக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேணும். இந்த ப்ரொபார்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்காண்டி ஒரு கான்ஸ்டன்ட் தட் இஸ் நோன் அஸ் ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட். இந்த ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் nature of gases. It depends on the nature of gases, and the Henry's law constant is depends on directly proportional to temperature of the external environment, and the Henry's law constant is inversely proportional to solubility of the gas, which is very important. Either way questions can be put. Henry's law constant is inversely proportional to the solubility of the gases. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அக்வாட்டிக் ஸ்பீசியஸ் இருக்குது. இந்த அக்வாட்டிக் ஸ்பீசியஸ் இது வந்து ஒரு பாண்டுன்னு எடுத்துக்கோங்க. டெம்பரேச்சர் ஆஃப் தி பாண்ட் கீழே என்னவாக இருக்கும், ஹையாக இருக்கும். சரி, கீழே லோவாக இருக்கும், மேலே ஹையாக இருக்கும். பிகாஸ் டைரக்ட் சன்லைட் மேலே படும், பட் கீழே போக சன்லைட்டோட பெனிட்ரேஷன் கம்மியாக இருக்கும், ரேடியேஷன் கம்மியாக இருக்கும். அதனால் டெம்பரேச்சர் கீழே கம்மியாக இருக்கும். இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு எந்த இடத்துல ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், எந்த இடத்துல ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மியாக இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எனக்கு டாப்பில் ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மியாக இருக்கும், கீழே அதிகமாக இருக்கும். ஒய்? பிகாஸ் டெம்பரேச்சர் லோ. டெம்பரேச்சர் Henry's constant is directly proportional to temperature. அப்போ Henry's law constant is also low. Henry's law constant லோவாக இருக்குன்னா அது சாலிபிலிட்டிக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ சாலிபிலிட்டி ஹையாக இருக்கணும். அப்போ சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கேஸ் கண்டென்ட், சாலிபிலிட்டினால என்ன, இந்த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் டிசால்வ்னு சொல்லுவாங்க, விச் இஸ் கான்சன்ட்ரேஷன். அப்போ சாலிபிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் இன் தி லோவர் பார்ட் ஆஃப் த லிவர் அதிகமாக இருக்கும், அது அப்பர் பார்ட்டில் கம்மியாக இருக்கும். அதனால் அக்வாட்டிக் ஸ்பீசியஸ் இந்த ரிவர் எனி அதர் வாட்டர் என்விரான்மெண்ட்டில் கீழே இருக்கதா விரும்பும். அக்வாட்டிக் ஸ்பீசியஸ் மோர் கம்ஃபர்டபுள் இன் தி கோல்டு வாட்டர். Why? The cold water has a low pH for the oxygen, have a higher dissolved oxygen concentration. அதுக்கடுத்து இந்த சீரீஸை இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. இதை வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆஸ்க் பண்ணலாம். இது வந்து எதோட வேல்யூ அப்படின்னா கேஹெச் வேல்யூ. கேஹெச் வேல்யூ இருக்கிறதுல ஹீலியமுக்கு அதிகமாக இருக்குது இந்த சீரீஸ் படி பார்த்தா. which means ஹீலியமோட சாலிபிலிட்டி இருக்கிறதுல வெரி லோ when compared to other gases in the series. இந்த மாதிரி தான்
இதுக்கான நிமோனிக் என்னன்னா, he never had oxygen around cool chemist. He never had oxygen around cool chemist. அவ்வளோதான் காய்ஸ். ஹென்ரிஸ் லாவில் ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸப்ஷன் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வச்சு கேட்பாங்க. அதை பார்ப்போம். அதோட இந்த பார்ட்டை எண்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நெக்ஸ்ட் பார்ட்டில் இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக இருக்கக்கூடிய ரவுல்ஸ்லா அண்ட் கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஹென்ரிஸ். Limitation of Henry's law. Henry's law is not applicable எந்தெந்த கண்டிஷன்லனா, அந்த ப்ரெஷர் இஸ் வெரி ஹையாக இருக்கும்போது அண்ட் டெம்பரேச்சர் இஸ் வெரி லோவாக இருக்கும்போது அண்ட் the gas dissociates or associates in solvent or gas that reacts with solvent. For example, sulfur dioxide, sulfur trioxide and HCl. வாங்க இது ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோமா. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு ஹென்ரிஸ்லாம் அப்ளை ஆகலை. ஃபார் இப்போது ஒரு பீக்கர் எடுத்தாச்சு, வாட்டர் எடுத்தாச்சு, ஆக்சிஜன் போட்டாச்சு. இப்போது ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் வரைக்கும் எனக்கு ஆக்சிஜன் நல்லா டிசால்வ் ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன தான் ரொம்ப ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆக்சிஜன் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிரும். அப்போ மேலே இருக்கக்கூடிய வேப்பர் ஃபேஸில் எனக்கு ஆக்சிஜனே இருக்காது. அந்த மாதிரி கான்செப்ட் உண்டா? கிடையவே கிடையாது. சரி, ஆக்சிஜனே சரி, மேலே இருக்கக்கூடிய பாட்டில் ஆக்சிஜன் இருக்காது. பட் இந்த கேஸில் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி ஆக்சிஜன் இது கண்டென்ட் அதிகமாக இருக்கும். பட் ப்ரெஷர் ஓவர் தி சொல்யூஷன் கம்மியாக இருக்கும். பட் இந்த மாதிரி உனக்கு ஹென்ரிஸ்லாம் வருமா? வராது. அதனால் ஹென்ரிஸ்லாம் இஸ் நாட் அப்ளிகபிள். இந்த டெம்பரேச்சர் இஸ் டூ லோவாக்கிட்டிங்கன்னா, இந்த டெம்பரேச்சர் வெளியே லோவாக்கணும்னா மேலே இருக்கக்கூடிய கேஸஸ் எல்லாமே லிக்விட் ஃபேஸாக மாதிரி லிக்விடாகவே மாறிடும். அப்போ ஹென்ரிஸ் லா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் தி கேஸே இருக்காது. அப்போ அந்த கண்டிஷன்ஸில் ஹென்ரிஸ்லாம் அப்ளிகபிள் கிடையாது. அண்ட் கேஸ் அசோசியேட்ஸ் வித் சால்வன்ட். இப்போ கேஸாக இருக்க வர தான் அந்த உள்ளே இருக்கக்கூடிய மோல் ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடிய கேஸும் உள்ளே அந்த வாட்டரில் டிசால்வ் ஆகக்கூடிய கேஸும் வெளியே வரும். வெளியே இருக்கக்கூடிய கேஸும் உள்ளே வரும். இப்போ அந்த நம்ம ரியாக்ட் பண்ண என்ன பண்ணுது, மேலே இருக்கக்கூடிய வேப்பர் ஃபேஸில் இருக்கக்கூடிய கேஸ் உள்ளே இருக்கக்கூடிய சால்வெண்ட்டில் அசோசியேட் ஆகிட்டுனா அது ரிமைன்ஸ் கேஸாகவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் HCl கேஸு இதை வாட்டரோட டிசால்வ் பண்ணும்போது அது ஆசிட் ப்ளஸ் குளோரைடாக மாறிடும். அப்படிங்கும்போது இது ஆக்வஸ் ஃபார்மில் போயிடுது. இப்போ ரிமைன்ஸ் கேஸாக இருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால வெளியே நம்ம இது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் கேஸ் தான் அப்ளிகபிள். இது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எங்கே கேஸ் இருக்குது, H+ and Cl டிசோசியேட் ஆகிட்டு, அதனால் அதுக்கும் அப்ளிகபிள் கிடையாது. தட் சேம் கான்செப்ட் தான் இதுக்கும் வரும். கேஸ் ரியாக்ட் ஆகிட்டுனா அது ரிமைன்ஸ் கேஸாக இருக்காது. பிகாஸ் நம்ம இப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குது, அதை வாட்டரோட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு சல்ஃபியூரஸ் ஆசிட் H2SO3 ஃபார்ம் ஆகும். அதே சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குது, இப்போ வாட்டரோட போட்டோம் அப்படின்னா H2SO4 ஃபார்ம் ஆயிரும். இப்போ இது எல்லாமே ஆக்வஸ் ஃபார்மில் இருக்கிறதுனால லிக்விடாக மாறிட்டு இப்போ கேஸே கிடையாது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம மோல் ஃப்ராக்ஷன் கேஸுக்கு பதிலாக கேஸ் தான் எனக்கு போடணும். அந்த இடத்துல லிக்விடாக மாறினதுனால என்னால் இதில் போட முடியாது. ஸோ இன் திஸ் கண்டிஷன் ஆல்சோ ஹென்ரிஸ் லா இஸ் நாட் அப்ளிகபிள். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் செஷன்ஸில் ரவுல்ஸ் லா அண்ட் கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். நிறைய கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுவோம்.